சாம்பார், ரசம், காரக்குழம்பு 3க்கும் பொருந்துற மாதிரி ரொம்ப டேஸ்டியாக கத்திரிக்காய் வச்சு கூட்டு தயார் பண்ணிடலாங்க. அதுக்கு நான் நம்ம மாடி தோட்டத்துலேருந்து 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காயை பறித்து இந்த மாதிரி பெரிய சைஸாக நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அப்படி இல்லைன்னா கத்திரிக்காய் வந்து கருத்து போயிடும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு ரெண்டையும் தண்ணியில் நல்லா களைஞ்சிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் பருப்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற வச்ச பருப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சம் எண்ணெயெல்லாம் சேர்த்து மூடி 2 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், பருப்பு வந்து நல்லா இந்த மாதிரி குழஞ்சிருக்கணும். இப்போ ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க. தேங்காய் எண்ணெய் பிடிக்காதவங்க நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து கடுகு பருப்பு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சோடனே ஜீரகம், 2 மிளகாத்தூள் கிள்ளி சேர்த்துக்குங்க. அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சமாக தட்டி வச்சுருக்க பூண்டு, பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாலாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ ஒரு தக்காளியும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து அந்த நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காயும் சேர்த்து வேக வச்ச பருப்பு, கொஞ்சமாக தண்ணி, அப்புறம் அந்த கூட்டுக்கு தேவையான உப்பெல்லாம் போட்டு ஒரு மூடி போட்டு மூடி நல்லா இந்த மாதிரி குழைவாக வர்ற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக தேங்காய் ஜீரகம் அரைச்சி கலந்து விட்டுருங்க. ஒரு கொதி வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளவுதாங்க, சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி சூப்பரான டேஸ்ட்டில் கத்திரிக்காய் கூட்டு ரெடியாக இருக்குது. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.